ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு முன்னே போவேன். ஐ வில் கோ பிஃபோர் யூ. உனக்கு முன்னாலே நான் போவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறது, முன்னேறி போக முடியலை. உங்களுடைய பிஸ்னஸில், வேலை காரியத்தில், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள் காரியத்தில் முன்னேறி போக முடியலை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைக்கிறீங்க. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? என் மகனே மகளே, நான் உனக்கு முன்னாலே போவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகம் இருள் சூழ்ந்த ஒரு உலகம். இருளின் காலங்கள் இப்பொழுது பூமியிலே வந்துவிட்டது. யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், மனுஷருக்கு விரோதமாய் மனிதர், பொல்லாத காரியம் நிறைந்து விட்டது. எப்படி வாழ்வது? எப்படி வாழப்போகிறோம்? இதுக்கு என்ன செய்வது, அதுக்கு என்ன செய்வது? பலவிதமான சூழ்நிலை. முன்பு இருந்த மாதிரி உலகம் இல்லை. இதுக்கு நடுவில் எப்படி நம்ம நடக்க போகிற வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருக்க போகிறது? பயம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே மகளே, நீ ஒன்றும் பயப்படாத, நான் முன்னால் நடக்கிறேன், எனக்கு பின்னால் நீ வா, போதும், அவ்வளோதான். நீ எதுக்கு சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயப்படுற? ஐயோ, இங்கே இந்த ஆபத்து இருக்குது, இங்கே இந்த ஆபத்து இருக்குது, இங்கே இந்த பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பிசாசின் போராட்டம் இருக்குது, எதுக்கு சூழ்நிலை எனக்கு பின்னால் வா, நான் முன்னால் போகிறேன். உன்னை பாதுகாக்கவும் உனக்கு உதவி செய்யத்தான் நான் முன்னால் நடந்து போகிறேன். நான் முன்னால் நடக்கிறதுனால நீ பின்னால் தைரியமாய் நடந்து வர முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, நான் உனக்கு முன்னே போகிறேன். என் மகளே, நான் உனக்கு முன்னே போகிறேன். அதனால நீ பயப்படாத. நான் நடக்கிற பாதையில தான் நான் பின்னால நடக்க போகிற. நீ இப்படி போன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி நிக்கலையே. உனக்கு முன்னால நான் நடக்கிறேன், எனக்கு பின்னால பின்பற்றி வா, அவ்வளவுதான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க நடக்கிற வழி, பாதை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், அதை குறித்து ஒரு பயம் நிறைய பேருக்கு. எங்கே என்ன ஆபத்து வருமோ, எங்கே என்ன தடை வருமோ, எங்கே என்ன மாதிரி நெருக்கம் வருமோ, இது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் செய்ய முடியுமா, பலவிதமான பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை ஏன் பயப்படுகிறாய், என் மகளை ஏன் பயப்படுகிறாய்? நான் உனக்கு முன்னாலே போகிறேன், அதனால பயப்படாத. ஏன் ஆண்டவர் முன்னாலே செல்லுகிறார்? அவர் முன்னாலே சென்று என்ன செய்ய போகிறார்? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தின் அழைத்து கொண்டு வந்தபோது கானான் தேசத்துக்கு அவளை வழி நடத்த வேண்டும். அவங்க 400 வருஷம் ஒரு தேசத்துக்குள்ள அடிமைகளாக இருந்தவர்கள். எகிப்து தேசத்தில் இருக்கிற அவங்க வேலை செய்த அந்த பகுதியை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, எங்கேயுமே போக முடியாது. அவங்க அடிமைகளாக இருந்தவர்கள். எகிப்து தேசம் மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்கு போகணும், எப்படி போகணும்னு தெரியாது. கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரு வனாந்தரம் இருக்குது, அந்த வழியாக நடந்து போகணும். மோசே அவளை வழி நடத்தி கொண்டு வருகிறார். 30 லட்சம் மக்கள். எப்படி போறது? இது வனாந்தரம், இது பாம்புகளும் தேள்களும் நிறைந்த வனாந்தரம், ஒரு தண்ணீர் கூட இல்லாத ஒரு வனாந்தரம். இதில் எப்படி நடந்து போறது? பகல் நேரமெல்லாம் வெயிலின் கொடூரம் இருக்கும், ராத்திரியானா குளிரின் கொடூரம் இருக்கும். இதுக்கு நடுவில் சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, குடும்பத்தெல்லாம் நடத்திட்டு போன எப்படி போவது? கர்த்தர் சொல்லுகிறார், மோசே பயப்படாத, நான் போறேன் முன்னால. ஒரு மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். நான் வழி நடத்துறேன். எங்க மேகம் நிற்கிறோ அங்கே நீங்கள் நில்லுங்க, அங்கே பாளையம் இறங்குங்க.
எப்போ மேகம் எழும்பி புறப்படுதோ உடனே நீங்களும் புறப்படுங்க. நான் முன்னால் போகிறேன், உங்களுக்கு வழி காட்டுகிறேன். ஆண்டவர் தான் முன்னாலே போனார். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவளுக்கு முன்னாலே போனார். எதற்காக? வழி நடத்துவதற்கு, வழி காட்டுவதற்கு. இன்றைக்கு நீங்க தடுமாறி நிற்கிறீங்க, ஒரு வழியும் தெரியலையே, என்ன பண்ணணும், எந்த வழியா போகணும், இந்த கடன் பிரச்சனை மாற ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது, இந்த பிள்ளைகள் காரியத்தில் ஒரு காரியமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுவதுன்னே தெரியல, எங்கே போய் வியாபாரம் செய்தால் லாபமாக எல்லாம் நஷ்டமாக இருக்குது, ஒரு வழியும் தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாலே போய் வழி காட்டுகிறேன், எனக்கு பின்னாலே நீ வா. அவ்வளோதான். மேக ஸ்தம்பத்துக்கு முந்தி போகக்கூடாது, அக்னி ஸ்தம்பத்துக்கு முந்தி போகக்கூடாது, பின்னால தான் போகணும். அதுதான் முன்னால் போகணும். கர்த்தர் முன்னால் போகணும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். நீங்கள் ஆண்டவரை எங்கே வச்சிருக்கிறீங்க? சிலர் ஆண்டவர் பின்னால் வச்சிருக்கிற. ஆண்டவரே நான் முன்னால் போகிறேன், நீங்கள் பின்னால் எனக்கு பாதுகாப்பாக வாங்க. ஆண்டவர் சொல்கிற அது தப்பு. நான் முன்னால் போனால் தான் சரியாக இருக்கும், எனக்கு பின்னால் தான் நீ வரணும், அப்போ தான் கரெக்டாக நான் வழி நடத்த முடியும். இல்லாண்டவரை எனக்கு எல்லாம் தெரியும், நிறைய அனுபவம்லாம் இருக்குதில்ல, நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், எனக்கு பின்னால் வந்து என்னை ஆசீர்வதிங்க. இல்லை நான் முன்னால் போனால் தான் கரெக்டாக உன்னை நடத்த முடியும், இது வேண்டாம் அது வேண்டாம் இப்படி தான் செய்யணும்னு சொல்ல முடியும். அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறத நாங்கள் கேட்போம், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது போதும். இன்றைக்கி அப்படி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. ஆண்டவரே, நான் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு ஜெயம் கொடுங்க, அவ்வளோதான். நிறைய பேர், நான் டாக்டர் ஆக போகிறேன், எனக்கு ஜெயம் கொடுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு கேட்கறது இல்லை. நீ முன்னால் போவ, நான் பின்னால் வரணுமா? இல்லை தம்பி, இல்லை மகளே, நான் முன்னால் போகிறேன், நீ பின்னால் வா. நீ என்ன எக்ஸாம் எழுதணும், என்ன படிக்கணும், அது எனக்கு தான் தெரியும். நான் தான் உன் எதிர்காலத்தை கையில் வச்சிருக்கிறேன். நீ எப்படி போனால் நீ நன்மையாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியும். அதனால் நீ டிசைட் பண்ணாத. இன்றைக்கி நம்ம டிசைட் பண்ணி தான் ஏமாற்றம் அடைந்து நிறைய சோர்வு, கலக்கம், முறுமுறுப்பு, பின்மாற்றம் எல்லாம் வருகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ டிசைட் பண்ணாத, உனக்கு முன்னால் என்ன விடு, நான் முன்னால் நடக்கிறேன், நீ பின்னால் வா, நான் டிசைட் பண்ணுகிறேன். நீ என்ன வியாபாரம் பண்ணணும், எங்கே பண்ணணும், நீ என்ன வேலை பார்க்கணும், எங்கே வேலை பார்க்கணும், நீ என்ன படிக்கணும், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், எந்த காலேஜில் படிக்கணும், நான் டிசைட் பண்ணட்டும். உன் பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நான் டிசைட் பண்ணட்டும், நீ பண்ணாத. இன்னைக்கு நம்ம தானே எல்லாம் டிசைட் பண்ணிட்டு ஆண்டவரை பின்னால் வாங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னால் போகிறேன், நீ டிசைட் பண்ணாத. நீங்கள் பாருங்கள், நான் 12 வருஷம் சென்னையில் தான் இருந்தேன். சென்னையில் அங்கே தான் நான் சுகமாக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டு, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆயத்தமானது, பைபிள் காலேஜ் படித்த எல்லாம் அங்கே. வருஷத்தில் ஒரு முறை ஒரு 2 வாரம் 3 வாரம் ஊருக்கு வந்துட்டு போவேன், 4 மாவடிக்கு, அவ்வளோதான். இப்போ ஊழியனி வந்தாச்சு. அங்கே எங்களுக்கு அப்பா பிஸ்னஸ் பண்ணாங்க, சொத்துலாம் இருந்துச்சு. ஒரு வீடு, ஒரு பின்னால் ஒரு 4 வீடு வாடகைக்கு விட்டுருந்தாங்க, முன்னால் ஒரு வீடு, பெரிய இடம்லாம் இருந்தது. என் பெற்றோர் வந்து, எங்கள் அப்பா அம்மா வயசான காலத்தில் சொந்த ஊருக்கு போயிடுவோம், கிராமத்தில் போய் இருக்கலாம், மெட்ராஸ் பிடிக்காமல் வந்துட்டாங்க. அப்போ அவன் சொன்னாங்க, நீ தான் சென்னையில் இருக்கிற, ஊழியம் வேறு செய்கிறன்ற, சென்னையில் இருக்கிற வீட்டை நீ எடுத்துக்க, ஓ ஷேர் அவனுக்கு தந்துடுறோம், எழுதி கொடுத்துட்றோம், நீ அங்கேருந்து ஊழியம் செய்யினாங்க. பார்த்தா வசதி, 4 வீட்டில் வாடகை வருது, இன்கம் பிரச்சனை இல்லை, சாப்பாட்டு பிரச்சனை இல்லை. முன்னால் ஒரு பெரிய இடம் இருக்குது, அதை இடிச்சிட்டு ஹாலாக கட்டினா நிறைய பேர் உட்காரலாம், ஜபெல்லாம் நடத்தலாம், பெரிய வசதியான இடம், எல்லாம் வசதியாக இருக்குது. நான் கேட்கவே இல்லை எங்கள் அப்பா அம்மாட்ட, அவங்களே கூப்பிட்டு தரேன்றாங்க, நீ எடுத்துக்க. இங்கே இருக்கிற தோட்டம், வயல் நிலங்கள், சொத்துக்களை உங்கள் அண்ணன் இன்னும் 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் ஷேர், என்னுடைய பங்காக தருவேன்னாங்க. நான் உடனே, ஆண்டவரே எனக்கு இடம் கிடச்சிட்டு, பெரிய வீடெல்லாம் கிடச்சிட்டு, இதை ப்ளஸ் பண்ணுங்க. உடனே ஒரு ஜப கூட்டம் வச்சு, ஆசீர்வாத கூட்டம் வச்சு, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட்டம் வச்சு, ஜபெல்லாம் நடத்தலை. நான் ஆண்டவர்கிட்ட போய் நின்னேன், நீங்கள் தான் என்னை ஊழியத்தை கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கிறேன், இப்போ நீங்கள் தான் பைபிள் காலேஜ் போக சொன்னீங்க, போனேன், இப்போ ஊழியம் செய்ய சொல்லியிருக்கீங்கன்னா ரெடியாக இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா இந்த வீட்டை தர்றேன்றாங்க, நான் என்ன செய்யட்டும்? நான் போய் கேட்டேன் அவன்கிட்ட, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே?
எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? அப்படிதான் கேட்டேன் நான். ஆண்டவர் சொன்னார், தம்பி, சென்னையில் இல்லை அவன் ஊழியம், 4 மாடிக்கு போ, அந்த கிராமத்துக்கு போ, அங்கேருந்து தான் என் ஊழியத்தை நீ செய்யணும். அப்படியே ஆண்டவரே, சரி நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன். ஆண்டவர் முன்னால் நடக்க, அவருக்கு பின்னால் 4 மாடி வந்துட்டேன் நான். அப்படி வந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியம், இவ்வளோ பேர் உட்காருகிற இடம், இவ்வளோ மகிமையான காரியம். இல்லை அப்படின்னு சொன்னால் 4 வீடு இருக்குது, வாடகை வருது, சம்பாத்தியம் பண்ணலாம், முன்னால் ஒரு இடம் இருக்குது, அது ப்ரேயர் ரூம் வச்சு ஒரு 100 பேரை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஊழியம் முடங்கி போயிருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் முடங்கி போக காரணம், நீங்கள் ஆண்டவருக்கு பின்னால நடக்காம முன்னால நடக்கிறீங்க. நான் இதை செய்ய போறேன், ஆசீர்வாதி ஆண்டவரே. நான் இந்த பெண்ணை கட்ட போறேன், ஆசீர்வாதி ஆண்டவரே. இந்த பையனை கல்யாணம் பண்ண போறேன், ஆசீர்வாதி ஆண்டவரே. இவரை நாங்கள் தெரிந்து கொண்ட ஆசீர்வாதியும், இங்க கடை வைக்க போறோம், ஆசீர்வாதியும். இதை நான் செய்ய போறேன், ஆசீர்வாதியும். நீங்க முன்னால போறீங்க, அவரை பின்னால வர சொல்றீங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இதில் நம்முடைய சித்தம் என்ன? நீங்க எனக்கு சொல்லுங்க. நீங்க முன்னால போங்க, நாங்க பின்னால வர்றோம். இதை பழகுங்க, உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும். அவர் முன்னால நடக்க, அவர் பின்னால நான் நடக்கிறதுனால தான் இத்தனை போராட்டம், நெருக்கங்கள், அதற்கு மத்தியிலும் இந்த ஊழியம் நின்று கொண்டிருக்கிறது. அதனால தான் தைரியமா சொல்ல முடிகிறது, ஒருத்தரை அசைக்க முடியாது. ஏன்னா எனக்கு முன்னாலே நிற்கிறவர் சர்வத்தை சிருஷ்டித்த ஆண்டவர், அவருக்கு பின்னாலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஓவர்டேக் பண்ணாருங்க. நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணுவார் ஆண்டவரை. ஆண்டவருக்கு முன்னால போற, ஆண்டவர் கொஞ்சம் எடுங்க, நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆடுகளை குறித்து, மேய்ப்பனை குறித்து பேசுகிறார். மேய்ப்பன் காலையில வந்து ஆடுகளை அந்த கொட்டையிலிருந்து திறந்து விடுவான். திறந்து விட்டு முன்னடப்பான். அந்த வசனம் வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. மேய்ப்பன் ஆடுகளை திறந்து விட்ட உடன் முன்னாலே நடந்து போகிறான். அந்த ஆடுகள், மேய்ப்பன் எங்க போகிறான், அந்த கண்ணெல்லாம் ஆடுகள் மேய்ப்பன் மேல தான் வச்சிருக்கோம். மேய்ப்பன் நடக்க நடக்க பின்னால் அப்படி சேர்ந்து நடந்து போகும். முன்னாலே நடந்து போகிறான். அந்த ஆடுகளுக்கு அன்னைக்கு உணவு வேணும், தண்ணி வேணும், பாதுகாப்பு வேணும். ஆடுகள் மேய விட்டு அந்த ஆடுகள் எனக்கு இன்னைக்கு நமக்கு புல்லு கிடைக்குமா, சாப்பாடு நல்லா கிடைக்குமா, தண்ணி வேணா தண்ணி கிடைக்குமா, ஒரு ஓநாய் வந்துட்டு, ஒரு புலி வந்துட்டு, சிங்கம் வந்துட்டு, மிருகம் தாக்க வந்தா பாதுகாப்பு உண்டா? முன்னால மேய்ப்பன் போகிறான், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பான், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவான். அவனுடைய கையில கோலும் தடியும் இருக்கிறது. எதிரி நம்மை தாக்க முடியாத நம்மை பாதுகாப்பான். அந்த நம்பிக்கை, விசுவாசத்தில் ஆடுகள் மேய்ப்பனை பார்த்து கொண்டே பின்னாலே நடக்கும். அந்த ஆடுகளுக்கு தான் எந்த ஆபத்தும் இல்லை. அப்ப நல்ல மேய்ப்பன் இயேசு முன்னால நடக்கணும், நாம் ஆடுகளாக பின்னால நடக்கணும். நீங்க மேய்ப்பனை ஓவர்டேக் பண்றீங்க. ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுப்பாரு. ஆண்டவர் இதெல்லாம் நான் செய்ய போறேன், இதை பிளஸ் பண்ணுங்க, பிளான் எல்லாம் போட்டு கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் இதெல்லாம் என்னுடைய பிளான், என் பிள்ளைகளுக்கு ஒருத்த பிளான், பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பார். அவர் தான் கரெக்டான பிளான் வச்சிருப்பார். நீங்க பிளான் போட்டதுனால அதை அவர் மறைத்து வைத்துக் கொள்வார். என்ன செய்யறது? அவன் பிளான் போட்டானே. நீங்க என்ன செய்யணும்? வெத்து பேப்பரை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். வெறும் பேப்பரை கொடுத்து, ஆண்டவரே நீங்க பிளான் போட்டு தாங்க, என் பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில், என்னுடைய ஊழியம், என் எதிர்காலத்துக்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க, இந்த வெத்து பேப்பரை நான் தரேன், கையெழுத்து போட்டு தரேன், நீங்க பிளான் போடுங்க. செய்யறதுக்கு ஆயத்தமா? அப்படி கொடுக்க ஆயத்தமா? நான் அப்படிதான் கொடுத்த ஆண்டவர்கிட்ட. 74வது வருஷம் நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து, இது 50வது வருஷம். அப்படிதான் 50 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபிக்க தெரியாது, நான் ரொம்ப குறைவுள்ள மனிதன், பலவீனமுள்ள மனிதன். ஆனால் நீங்க சொல்றதுனால உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன். நான் என்ன செய்யணும்? நான் சொல்றதை மட்டும் செய்வியா? செய்கிறேன் ஆண்டவரே. அப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது.
இன்னைக்கு வரைக்கும் இந்த 50 வருஷமா அதுதான். சில சமயத்தில் நான் ஓவர்டேக் பண்ணி பார்த்துருக்கிறேன். என்னை அறியாமலேயே ஓவர்டேக் பண்ண ஆண்டு தலையில் ஒரு கொட்டை போட்டு இங்கே உட்காரு, நீ ஓவர்டேக் பண்ணதுனால வர பிரச்சனையை பாரு, ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். தப்பு, ஓவர்டேக் பண்ணாத, நான் முன்னால் போகிறேன், நீ பின்னால் வா, நான் சொல்கிறேன், நீ செய், அவ்வளோதான். நீ ஏன் பிளான் போடாத. சரி ஆண்டவரே, 1-2 காரியத்தில் அப்படி நடந்து அதில் தோல்வி, ஏமாற்றம், சில பிரச்சனை, கொட்டெல்லாம் வச்சு சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். அது பண்ணாதன்னு சொல்லி இப்போ நமக்கு புத்தி வந்துட்டு நிறைய தெரிஞ்சு கொண்டு, அதனால் அவர் முன்னால் போட்டு நம்ம பின்னால் போகலாம், அவர் சொல்லட்டும் நம்ம செய்யலாம். அதுதான் ஊழியத்தில் மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் காரியம், பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், எல்லாத்திலும் அப்படி தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஆண்டவரே நீங்கள் தான் என் மேய்ப்பன், முன்னால் போங்க, நான் பின்னால் வர்றேன். என் குடும்பம், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வேலை, எல்லாத்திலும் எனக்கு முன்னால் நீங்கள் இருக்கணும். நீங்கள் எப்படி போவீங்களோ அந்த வழியில் நான் வருவேன். சில சமயம் கரடு முரடான பாதையாக தான் இருக்கும். ஏசு ஆண்டவர் நடத்துகிறாரு. அது ரொம்ப புல் பஞ்சு மத்தியில் நடத்த மாட்டார், கரடு முரடான பாதையில் தான் நடத்துவார். அதில் போகணும். அவர் 50 வருஷம் என்னை நடத்தி கொண்டு வந்த பாதை பஞ்சு மத்த கிடையாது. பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள். இன்னைக்கு யூடியூப்பில் யார் யாரை திட்டுறான் பாருங்க. இன்னைக்கு இல்லை, 78 45 வருஷத்துக்கு முன்னாலே 4 மாவட்டியில் கூட்டம் போட்டு என்னை திட்டினாங்க. அப்போவே 45 வருஷத்துக்கு முன்னால் ஜப வீடு கட்ட தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பித்த போது ஜப வீடு கட்டுவதை தடை செய்து பொதுக்கூட்டம் எங்கள் நால்மோடில் ஊர்வலெல்லாம் நடத்தினாங்க. நாகர்கோயிலில் இருந்து வந்தாங்க. இங்கே பெரிய மீட்டிங்லாம் போட்டு என்னை அப்போவே திட்டினான் ரோட்டில். இன்னைக்கு புதுசு கிடையாது. அந்த வழி தான் அவர் நடத்துவார். அதுதான் அவர் நடத்துகிற பாதை. அதில் சந்தோஷமாக அவருக்கு பின்னால் நடந்துக்கிட்டே இருந்தால் திட்டுனவெல்லாம் காணாமல் போயிடுவான், ஏசுனவெல்லாம் இல்லாமல் போயிடுவான். நம்ம மாத்திர நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அவருடைய பாதையில் நடக்கிறோம்ல, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உனக்கு முன்னாலே போகிறேன், நான் போய் தடைகளை மாற்றுவேன், கோணலானதை செவ்வையாக்குவேன், உனக்கான வழிகளை நான் காட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் முன் சென்றார். எதுக்காகவா? வழி நடத்துவதற்கு. பகலிலே மேக ஸ்தம்பம், அப்படியே ஒரு மேக தூண் வந்து நிற்கும், அப்படி வழி நடத்தும். இரவில் அது அக்கினி தூணாக மாறிவிடும், அக்கினி ஸ்தம்பமாய் அது மாறிவிடும். வெளிச்சம் கொடுக்கும், ஆபத்தை காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக அதை மாற்றி தரும். இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முன் சென்று வழி நடத்தின சம்பவத்தை வேதத்தில் பார்க்கிறோம். ஏன் அவர் முன் சென்றார்? வழி நடத்துவதற்கு. இதான் வழி. இந்த வழியில் வாங்க, இன்றைக்கி கூடார் அடித்து தங்குங்க, அடுத்து இப்போ நான் சொல்லும்போது மறுபடியும் புறப்படுங்க. அப்படிதான் ஆண்டவர் நடத்தினார். ரொம்ப ஆச்சரியமான தேவன் அல்லவா? கர்த்தர் அவ்வளோ அற்புதமாய் தாங்கி நடத்தினார். அவர் வழி நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். அவர் அதற்காக நம்ம கூட இருக்கிறாராம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் சேவையாக்குவேன், தடைகளை மாற்றுவேன், நான் காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு முன் செல்லுகிற ஆண்டவர், எனக்காக தடைகளை மாற்றுகிறவர், எனக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவர். ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். நான் அதை விசுவாசிக்கிறேன். அதற்காக உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை கரம் பிடித்து கொள்ளும். இப்படி யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே அவளை தொடும், அவர்களை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும். ஆண்டவரே அவளுக்கு துணை நெல்லும், அவர்களுக்கு முன் சென்று கோணலான எல்லாவற்றையும் சேவையாக்கி கொடும். உம்முடைய அன்பின் கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. தேவரீர் இப்பொழுதும் நீர் வழி நடத்தும். இந்த பிள்ளைகள் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வழி நடத்துதலை கொடுங்க, கரம் பிடித்த நடத்துங்க. நீங்கள் அவங்களோடு கூட இருக்கிறதுனால இன்று முதல் ஒரு மாற்றத்தை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் கரம் பிடித்த நடத்தும். தடைகள் விலகுகிறது, காரியங்கள் வாய்க்கிறது, வியாதியின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும். உமக்காக வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய
நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அற்புதங்களை செய்து அவங்களை ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் வாக்கு கொடுத்தபடியே கோணலானதை செவ்வையாக்கி விட்டீர், தடைகளை மாற்றி விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய அழைப்பை பெற்றும் மௌனமாக இருக்கிறீர்களா? இது உங்களுக்கு தான். தாவீதை அழைத்தேன், அவன் என்னை துதித்தான். ஆபிரகாமை அழைத்தேன், அவன் என்னை விசுவாசித்தான். மோசேயை அழைத்தேன், அவன் என் ஜனத்தை நடத்தினான். உன்னை அழைத்தேன், நீ ஏனோ வர மறுக்கிறாய். பிறருக்கு ஆறுதல் சொல்ல அழைக்கப்பட்டு நீ உனக்கு ஆறுதல் சொல்ல யாரை தேடுகிறாய்? தாவீதை பார் என்றேன், எதற்கு? அவனை போல் துதிக்க. நீ பார்த்தது அவன் பலவீனத்தை. சிம்சோனை பார் என்றேன், எதற்கு? உனக்கு தைரியம் வர வேண்டும் என்பதற்கு. நீ பார்த்தது அவன் வீழ்ச்சியை. ஆசீர்வாதத்தை பார்த்த நீ பாடுகளை பார்த்தவுடன் ஏன் ஓடுகிறாய்? மனிதனை பார்க்க காலை தேய்த்த நீ என்னை பார்க்க உன் முழங்காலை தேய்க்க மறுப்பது ஏன்? கொம்பின் அபிஷேகம் கோலியாத்தை வீழ்த்தும் என்றால் அக்கினி அபிஷேகம் உலகத்தை அசைக்கும். உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாச வார்த்தை எங்கே? அறிக்கை செய், வெற்றி உன்னை தொடரும். யுத்தத்தை கண்டு பயப்படாதே, யுத்த களத்திற்கு வா. யுத்தம் என்னுடையது, ஜெயம் உன்னுடையது. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் ஜெசிகா. இம்மானுவேல் கிறிஸ்துவ சபை, திருவள்ளூர். சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அவர் என் புல்லுள்ளடங்களை மேய்த்து அம்மத தண்ணீராண்டி கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியை பாதி நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் என் கூட இருக்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தயம் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தோன்றும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீண்ட நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆமென்.